இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 5 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவனோட கேக்க ரெடி பண்ணி இருந்திருப்பானா, பிளஸ் அவன் ஒரு ஐஸ்கிரீம் குச்சி ஒன்று விட்டு வந்திருப்பான்ல, அதை எதுக்கு பயன்படுத்தி இருந்திருப்பானா, சோ அதை உடைச்சிட்டு சாக்லேட்லாம் ஆப்பினதுக்கு அப்புறம் வந்து அந்த மரத்தோட டிசைன் வரணும் அப்படிங்கிறங்காட்டி வந்து ரெடி பண்ணி இருந்திருப்பான். சோ அதனால தான் அதை வந்து அவனோட ஒரு செயின்சா மிஷின் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்தி இருந்திருப்பான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறாருல, சோ அவரும் நம்ம எரினாவோட தாத்தாவை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி மெயின் பேட்டில்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சோ அதனால இந்த அண்டர் கிரவுண்ட் செஃப்ஸ் இவங்களை எதிர்க்கிற அளவுக்கு ஹீரோ ப்ரிப்பேரா இருக்கிறான்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பா ஹீரோ பையன் ஆக்சுவலி ரொம்ப குழந்தை, அவன் வந்து சாதாரண நான் வச்சிருந்திருக்க ஒரு ஈட்டரியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். சோ அந்த அளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி அவன் திறமைசாலி கிடையாது. ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஆனா இப்ப அவன் நிறையவே மாறி இருந்திருக்கான்னு சொல்லும் போது அந்த ஜட்ஜஸுமே அந்த ஒரு கேக்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதை மேக் பண்றதுக்காக அவன் 2 விதமான கிரீம் வந்து பயன்படுத்தி இருந்திருப்பானாமா. இருந்தாலும் டிபிக்கலான ஆரிட் சுகர் செய்தியும் அவன் பயன்படுத்தலையாமா, நேச்சுரல் ஸ்வீட்னஸ் மட்டும் தான் அதுல யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா ஆரிட் சுகர்லாம் பயன்படுத்தி இருந்திருக்கலாமே, எதுக்கு இந்த அளவுக்கு புஷ் பண்ணனு கேட்கும்போது சம்மர் தான் காரணம் பாசே, இது ஆகஸ்ட் டைம், நீங்க என்ன கிறிஸ்மஸ் டைம்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கேக்க கேட்டீங்க, அதனால தான் இந்த கேக் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவான். சோ அந்த ஜட்ஜஸும் இப்ப யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னு எப்படி சொல்லி ஆகுறது, 2 பேரோடதுமே பயங்கர க்ளோஸா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் குழப்பி போக இதை கேட்டோன்னே அந்த லேடி அப்படியே ஒரு மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவா. எவ்வளவு தைரியம் இருந்தீங்கன்னா அவனோடதும் என்னோடதையும் வந்து ஒன்னு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நான் எந்த அளவுக்கு இந்த ஒரு கேக்கை மேக் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளோட கேக்கோட பெருமையை பத்தி அவளே பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோவும் ஓகே உன் பெருமையை நீ பேசுற அப்படின்னா நானும் என் பெருமையை பேசிக்கிட்டான்னு சொல்லி அவன் அந்த ஒரு கேக்கு மேல அந்த உட் மேல பார்த்தா ஒரு சின்ன ஒரு லைக் ஒரு ஆட்டம் பாம் மாதிரி வச்சிருந்திருப்பான்ல, அதை அவன் சும்மா பிரேக் பண்ணி விடும் போது அதுல இருந்துட்டு பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கிரீம் லேயர் வந்து அது ஃபுல்லா ஆட் ஆக ஆரம்பிக்கும். பாக்குறதுக்கே மிக அருமையா இருக்கேன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதுவும் இன்னும் சூப்பரா இருக்கும். சோ அதுல வந்து இந்த காஃபி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிருப்பானாமா. அப்ப இந்த குக்கிங் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம சுகாசு சீனியர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. நம்ம ஹீரோ சுகரை வந்து பயன்படுத்தாததுக்கான காரணம் மேபி இந்த சம்மர் சீசன் தான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இந்த காஃபி இதுல ஆட் பண்ணிருக்கான்ல, சோ அந்த காஃபியோட அந்த பிட்டர்னஸ், அந்த கசப்பு தன்மையுமே அந்த கேக்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவன் வேணுனே அந்த ஒரு ஆரட் சுகர் எதையும் அந்த கேக் ப்ரிப்பரேஷன்ல பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்றான். இருந்தாலும் இந்த எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸையும் அந்த ஒரு லேடியால ஏத்துக்க முடியாம இருக்க, உன்னால எப்படா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அவன் வெறும் 5வது படிக்கும் போது குக்கிங்கே ஆரம்பிச்சது, ஆனா 6வது படிக்கும் போது நம்ம கடை மெனுல ஆட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு டிஷஸ் சைடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கு ஏகப்பட்ட புக்கெல்லாம் படிச்சிருந்திருப்பான். ஆனா படிச்சிட்டு இருக்கும் போதே நடுவுல இந்த மாதிரி டெலிவரிக்காக ஒரு 20 பேருக்கு வந்து சாப்பாடு செய்யணும், அதே போய் செய்யணும் சொல்லியிருந்திருப்பாரு. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நடுவுலயே நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்காரு, அவருக்கு ஆடட் சுகர் இல்லாம ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு லைக் ஏகப்பட்ட வேலைகளை கிட்டத்தட்ட வருஷத்துல 365 நாளும் கடை 3 நாளைக்கு கூட ஏதோ வேலை வந்து இருக்கும் போல. சோ அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாரா. ஆனா அந்த டார்ச்சர் எல்லாமே நீ பண்ணு பண்ணு அப்படின்னு இருந்திருக்காது, பண்றையாங்கிற கேள்வியோட முடிஞ்சிருக்கும். நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். சோ அப்படிதான் நம்ம ஹீரோனோட குக்கிங் திறமைகள் எல்லாமே வளர்த்திருந்திருக்கான். சோ இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோட அப்பா அவருக்குள்ள இருக்கிற திறமை எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்குள்ள அப்படிதான் ஊத்தி இருந்திருக்காரு. ஏன்னா இவங்களோட ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது வந்து லைக் ஏதோ ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட், பயங்கர காஸ்ட்லியா சமைக்கணும், ஒரே ஒரு சாப்பாடை பார்த்து பார்த்து சமைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டே டு டே லைஃப்ல மக்கள் எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டு போறவங்களுக்கு நிம்மதியா இருக்கா, வந்து ஒரு 50 பேர் சாப்பிடுறாங்களா, அந்த 50 பேருக்கும் அதை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபுட் சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். இப்படிதான் நம்ம ஹீரோவோட குக்கிங் ஜேர்னியை ஆரம்பிச்சிருக்கான். அதனால கண்டிப்பா அவனால இதுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம ஹீரோட அப்பாக்கு இருக்கு. வேணும்னா நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவோட கேக்கையும் கொடுக்க அவளாலேயும் அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியல. இதை பார்த்துட்டு இருந்த அந்த அசாகியும் கண்டிப்பா இவளோட திறமைக்கு ஜெயிச்சிருக்கணுமே, எங்க மிஸ் ஆச்சுன்னு யோசிக்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் ஸ்டைல்லயே வந்து இருக்கிறான், அதுதான் நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு டக்குமியும் நினைக்க கரெக்டா சுகாசாக்கு அவனோட போட்டி வந்துடும் போல. சோ அதனால அங்கிருந்து கிளம்புறான். அதுவே ஹீரோவும் அந்த லேடியை பார்த்துட்டு சாரிப்பா அவனை தோக்கடிச்சதுக்கு மன்னிச்சுக்கோ, பட் இருந்தாலும் என்னால இந்த இடத்துல தோக்க முடியாதுல்லன்னு சொல்ல அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஆனா என்னைக்கும் உன்னால அசாகியை தோக்கடிக்க முடியும் நீ நினைக்காதன்னு சொல்லுவா. ஆனா அதுவே அந்த அசாகி இருக்கிறான்ல, சோ அவன் பார்த்தா அவன் கூட இருக்கிற அந்த மத்த அண்டர் கிரவுண்ட் சேர்ந்த ஆளுங்கிட்ட போயிட்டு எனக்கு அடுத்தது ஒரு போட்டி இருக்குது, அவன் சரி ஆன தொல்லை, அவனை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சோ அதை ஈஸியாகிறதுக்காக நீங்க உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவனுங்கெல்லாம் என்னப்பா எங்களை எல்லாம் பார்த்து அந்த ரொம்ப வச்சு சுத்திட்டு இருக்கிற அந்த ஒரு பொண்ணு உனக்கு அடிமையா இருந்தால அந்த மாதிரி தெரியுதா, உனக்கு கீழே நாங்க இருக்கிறதுக்கான காரணம் எங்களுக்கு இது சும்மா ஜாலியா இருக்கு அவ்வளவுதான், மத்தபடி ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாதுன்றானுங்க. ஓகே நீங்க பண்ணலனா சரி நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுக்கிறேன். ஏற்கனவே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் நம்ம சுகாசாக்கும் அசாகிக்கும் தான் நடக்குது. சுகாசாவை பார்த்தோன்னே அசாகி சொல்லுவான், சோ உன்ன மாதிரி ஒரு பெரிய எலைட்டான ஒருத்தன் கம்ப்ளீட்டா என்னோட ஒரு ஆப்போசிட்டா இருக்கிற ஒருத்தன் கூட போட்டி போடுறது நினைச்சா ஜாலியா இருக்குதுன்னு. ஹேர் கலர்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் தான். ஆனா சுகாசா பேச அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்காம ஓகே ஃபைன், எனக்கு குக்கிங் எப்பவுமே ரொம்பவே பிடிக்கும், நான் இன்னும் பெட்டராக இருக்காக என்ன வேணாலும் பண்ற ஒருத்தன் தான். சோ இன்னைக்கு கூட உங்க கூட பேட்டில் போட்டுருந்திருக்கேன்ல, இந்த பேட்டில் நீ எனக்கு சரிசமமான ஒரு ஆப்போனன்ட் ஒன்று நான் தோக்கடிக்கணும் அப்படின்லாம் நினைக்கல, நான் இன்னும் இந்த ஒரு குக்கிங்ல பெட்டராக இருக்காக நீ எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா மட்டும் தான் இருக்க போறேன்னு சொல்ல
ஆனா அதுக்கு அசாகி பரவாயில்லையே இவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கு அப்படின்னா மேபி நீ என்கிட்ட தோத்துட்டீங்கன்னா உன்னோட அந்த கிரேடர் இருக்குல்ல அந்த நீளமா போர்வால் மாதிரி வச்சிருந்திருக்கே அதை எனக்கு கொடுத்துட்றேன்னு கேட்கும்போது இது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி சுகாசா கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். என்னப்பா நீ தான் எப்பவுமே ஜெயிப்ப அப்படின்னு சொன்னேல சும்மா வா அந்த ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோன்னு சொல்லும்போது சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சமையலும் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ வேடிக்கை பார்க்கறதுக்காக வருவானா ஐயோ சுகாசா சீனியர் மட்டும் எங்கேயாவது ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா என்னால அந்த அசாகி கூட போட்டி போட முடியாது இப்ப நான் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு பயங்கரமா குழம்பி போயிருந்திருக்கேன். அந்த இடத்துல மேட்ச் பாருக்காக நம்ம சட்டோசி சீனியரும் கூகா சீனியரும் வந்திருப்பாங்களா. சுகாசா சமைக்கிறத பார்த்தோன்னே பரவாயில்லையே சுகாசா சீனியர் வெளியில போனதுக்கு அப்புறம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு போலன்னு சொல்லி அவன் சமைக்கிறத வந்து அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த அசாகி பையன் இருக்கிறான்ல அவன் பார்த்தா கையில ஏகப்பட்ட கத்தியெல்லாம் வச்சிருந்திருப்பான். கூடவே அந்த மிச்சம் இருந்த அந்த அண்டர் கிரவுண்ட் குக்கலா இருக்கிறானுங்கல்ல செஃப்ங்கெல்லாம் சோ அவனுங்களோட திங்ஸையும் வச்சிருந்திருப்பான். என்னன்னு பார்த்தா வெளியில மேட்ச் நடக்கிறதுக்கு வெளியில அவனுங்க எல்லாருமே வந்து பயங்கரமா அடி வாங்கி கடந்து இருப்பானுங்க. அவனுங்க எல்லாரையும் தோக்கடிச்சு அவங்களோட பொருட்களையும் சேர்த்து எட்டு வந்திருக்கான் போல. ஈவன் அந்த ஒரு செயின்ஸா வச்சிருந்திருக்க அந்த பொண்ணு இருக்கிறாள் அவகிட்டையும் போயிட்டு அதான் ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டு இல்ல சோ மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் போட்டி போட்டு அவங்களோட பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. உனக்கு எப்படி வசதின்னு கேட்கும்போது சரி எப்படி நான் உங்களுக்கு கீழே தான் இருக்கிறேன் ஹீரோட்ட வேற தோத்து போயிட்டேன் இந்த வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட செயின்ஸாவை கொடுத்துருப்பான். இப்ப எதுக்கு தேவையில்லாம மத்தவங்களோட இந்த கத்தி இந்த இதெல்லாம் எட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த அசாகியால ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரீக்ரியேஷனா பண்ண முடியும். சுபாரு மாதிரி வெறும் ட்ரேஸ் மட்டும் கிடையாது அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மியர் நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும். அவன் கையால ஒரு கையால ரெண்டு கையால மாறி மாறி ஆனா ஒரே நேரத்துல வெவ்வேறு ஆளுங்க பண்ற டிஷஸ் அவனால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்கில் இருக்கு. சோ அவனும் அந்த இடத்துல சமைச்சுக்கிட்டு இருக்க. பட் இருந்தாலும் நம்ம சுகாசா விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலையா. முதல்ல சுகாசா அவனோட டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவான். சைட் பை சைடு அசாகியும் ரெடி பண்ண முதல்ல அசாகியோட சாப்பாடு தான் வந்து சாப்பிடுறாங்க. ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அடுத்ததாக சுகாசாவோட சாப்பிடுறாங்களா பார்த்தா அது மிகவும் அருமையாக இருக்கு. சோ அதை சாப்பிட்டு பயங்கரமா வந்து பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பாயிண்ட்ல ஓகே இது நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஏன் அசாகியோட சாப்பாடு வந்து மறக்க முடியல அப்படின்னு யோசிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அசாகி அது உங்களுக்கு இனிஷியலா ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு இனிஷியலா கிடைச்ச ஃபீலிங் விடவும் அது பெட்டரான ஒரு ஃபுட்டு தான். அது உங்களோட நாக்குல இருந்து அந்த டேஸ்ட் வந்து போகவே செய்யாதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி மேக் பண்ணா அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். சோ இறுதியா சுகாசாவோடவும் அசாகி தான் பெட்டரா இருக்கிறான்னு சொல்லிட்டு அசாகியை வினரா அனௌன்ஸ் பண்ண இது எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஈவன் அங்க இருந்த சில பேரெல்லாம் இந்த அகாடமிக்கு ஜட்ஜா வருவாங்கல்ல சோ அவங்க எல்லாருமே சுகாசா தான் ஒரே ஹோப் இந்த அண்டர் கிரவுண்ட் ஆளுங்களை பீட் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல அந்த ஒரு ஹோப்பும் போச்சு. சுகாசாக்கு அந்த ஒரு டிஃபீட்டை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது ஹீரோ அப்படியே ஒரு டீயை போட்டு வந்துட்டு சுகாசா கொடுக்க என்னன்னாலும் சரி அவன் உன்னை தோக்கடிக்க விட்டுறாத அப்படின்னு சுகாசா ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண அங்க சீன் கட் ஆகுது. நம்ம தக்கமே இருக்கிறான்ல சோ அவனுக்கு அடுத்த ஒரு பேட்டில் வருமா. ஆனா அந்த ஒரு பேட்டிலோட ரூல்ஸ் என்னன்னா அது ஒரு டுவல் பேட்டிலா இருக்கும். இந்த ப்ளூல இன்வைட் பண்ணவங்களை வச்சு மட்டும் தான் நீங்க போட்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாரை வேணாலும் கூட்டிட்டு வரலாம்னு சொல்ல அப்படின்னா இதுக்கு என் தம்பி தான் கரெக்டான ஆளுங்கும் போது அவனும் அங்க வந்திருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி தேங்க்யூ.